ராஜ்மாவை 10 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச ராஜ்மாவை குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்ச ராஜ்மாவை மிக்சியில் நைஸாக தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். உடச்ச கடலை, தனியா, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை, சோம்பு, பூண்டு, முந்திரி பருப்பு எல்லா பொருட்களையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி எடுத்து வச்ச ராஜ்மாவோட அரைச்சி வச்ச மசாலா பொருட்கள், அதோட மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த கலவையை சிறு சிறு உருண்டைகளாக்கி வடை போல தட்டி நான்ஸ்டிக் தவால சிம்மில் வச்சு பொன்னிறமாக 2 பக்கமும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கணும்.